بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல பேருக்கும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு வீடியோவா தான் இன்னைக்கு நம்ம வீடியோ இருக்கும். ஏன்னா நம்மள பல பேருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டென்ஷன் தான் கடன். தவிர்க்க முடியாத காரணங்களால பல பேரும் கடன் வாங்கி அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாம கவலைப்பட்டுட்டு இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு சூறாவை இந்த வீடியோல சொல்ற மாதிரி தினமும் தொடர்ச்சியா ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க மலையளவு கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடனை திரும்ப செலுத்த அல்லாஹு தாலா உங்களுக்காக மலக்க இறக்கி உங்களுக்கு உதவி செய்வான். கடனோட நம்ம மவுத்தாயிட்டோம்னா அது நம்ம கபர் வாழ்க்கைய பாதிக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை தொடர்ச்சியா ஓதி உங்க கடனை திரும்ப செலுத்த அல்லாஹு தாலா கிட்ட துவா கேளுங்க. உங்க கடன் திரும்ப செலுத்த அல்லாஹு தாலா மலக்குமார்களை நியமிப்பான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கும் வேளையில அந்த வழியா ஒரு ஜனாசாவை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அத பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபர் யார்கிட்டயாவது கடன் வாங்கி அதை இன்னும் திரும்ப செலுத்தாம இவங்க மரணித்தாரான்னு கேட்டாங்க. அப்போ அந்த நபர், ஆம் ரசூலுல்லாஹ், இந்த நபர் 4 திர்ஹங்கள் கடன் வாங்கி அதை திரும்ப கொடுக்க முடியாத நிலையில மவுத்தாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரோட ஜனாசா தொழுகைய தொட மறுத்துட்டாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், இந்த நபரின் கடனை அல்லாஹ் திரும்ப செலுத்த என்னை நியமித்துள்ளான். எனவே நீங்கள் இந்த மையத்துக்கு ஜனாசா தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோட, ஜிப்ரீல் அவர்களே, எதனால இந்த ஒரு நபருக்கு அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய சலுகையை கொடுத்தான்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மரணித்த இந்த நபர் தினமும் 100 முறை சூரா இஹ்லாஸை ஓதி அவரின் கடனை திரும்ப செலுத்த அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் என்று கூறினார்கள். இதன் காரணமாதான் அந்த நபருக்கு அவங்களோட கடனை திரும்ப செலுத்த அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே நியமிச்சான். இன்ஷா அல்லாஹ் கடன் இருக்கிற நபர்கள் தினமும் 100 முறை குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு துவங்குற சூறாவை தினமும் ஓதிவாங்க. நீங்க ஒவ்வொரு முறை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமும் அல்லாஹு தாலா கிட்ட உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை முன் வச்சு, யா அல்லாஹ், என்னோட இந்த கடனை திரும்ப செலுத்த நீ எனக்கு உதவி செய்வாயாகன்னு சொல்லி மனசார துவா கேளுங்க. நிச்சயமா அல்லாஹு தாலா உங்களுக்கு மலையளவு கடன் இருந்தாலும் அதை திரும்ப செலுத்த உதவி செய்வான். அல்லாஹு தாலா நம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன்.